அன்புள்ள மாணவ செல்வங்களே, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றும் புதிதாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அல்லும் பகலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்காக இங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். உங்களுக்கான கல்வி முறையை வளர்த்து வருகிறார்கள். அவர் சொல்லிக் கொடுத்ததை அனைவரும் அறிந்து பின்பற்றி நடந்தீர்கள் என்றால் நாளைய தினம் நீங்கள் இருக்கும் போகும் இடமே வேறு. பொதுவாக பேசும்போது தோல்வி வந்துவிடுமே என்று பயப்படுவார். தோல்வி என்பது என்ன? ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ஒன்று வெற்றி, ஒன்று தோல்வி. நீங்கள் தோல்வியை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது, அதை திருப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் திரும்பிய பிறகு வெற்றி தெரியும் போது. இன்றைய தோல்விதான் நாளைய வெற்றியின் தொட்டி. தோல்வி என்பது ஒரு வாய்ப்பு, ஒரு படி, அப்படியே போயிட்டே இருக்கு. உதாரணமாக திருக்குறளில் சொல்லுவோம்ல, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த புனிதம். இது இங்கே உள்ள குரல். ரஷ்யாவில் ஒரு இளைஞன் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அனாதையாக இருந்தான். ஆனால் அவனுக்கு உள்ள ஒரு நுண்ணறிவு, இயந்திரவியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏதாவது பண்ணணும்னு ஆசை. அவன் என்ன பண்ணா, ஒரு பட்டியலில் போய் வேலைக்கு சேர்ந்தான். ஏதோ சம்பளம் கொடுப்பாங்க. மாஸ்கோவில் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் அந்த ஊரில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி வாசலில் உட்காந்துருப்பான். 3 மணிக்கு வேலை முடியும். அப்போ ஈவினிங் ஸ்கூலு படிச்சுட்டு 6 மணிக்கு இப்படி வருவான். 6 மணிக்கு வந்து கல்லை விட்டு எறிவான். இந்த கல் பார்த்துருக்கீங்களா? அதை இப்படி விட்டு எறிவான். அதை விட்டு எறியும் போது 10 தடவை 11 தடவை தண்ணியின் மேற்பரப்பில் பட்டு கீழே விடும். இந்த ஊரில் பார்த்துருக்கீங்களா? அப்படியே விடும். விழும்போது நீர்க்குமிழி உருவாக்கிட்டே போய் விடும். அது ஒரு பெரிய விஷயம். ஜாலியாக இருக்கும் அந்த வயசில். அது எல்லாம் அவன் ஜாலியாக எடுத்துக்கல. அந்த பையன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான், மைண்ட் ஏற்றிக்கிட்டான். ஒரு வீச்சு தான் பல விளைவு. ஒரு முறை கல் எறிகிறான், பல முறை தண்ணீர் விரிவடைகிறது, தண்ணீர் மாறுகிறது, சிரிக்கிறது. இதை வைத்துக் கொண்டான். அவன் இயந்திரவியல் படித்து முடித்த பிறகு ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை வேலைக்கு செல்கிறான். அங்கே வேலை கிடைக்கிறது. அவனது ஆற்றலை பார்த்தவர்கள், நீ ஏன் தனியாக துப்பாக்கி செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். உடனே மூளை வேலை செய்கிறது. போடுறான், டிராயிங் பண்ணுறான், மெக்கானிக்கல் டிராயிங் பண்ணுறான், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான், அந்த இதெல்லாம் போடுறான், போடுறாங்க, சேஃப்டி கேஸ் போடுறான், ட்ரிக்கர் போடுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது. யோசனை மெட்டாக தூக்கிட்டு இருந்தான். அப்போ ஞாபகம் வந்துச்சு, ஒரு முறை கல்லை எறிந்தால் பல முறை வெளிப்படுகிறதே. அது உதித்தது அவள் சிறுவையில் செய்த பணி. அதை வைத்து உருவாக்கினான் மிகப்பெரிய துப்பாக்கி. அது பேர் தான் AK-47. அவன் பேர் கலாஷ்னிகோவ். தூக்கிறதா யார் என்று பின்னால் சொன்னான். நான் ரொம்ப கண்டுபிடிக்காத நாட்டின் நன்மைக்கு. ஆனால் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் அதை பயன்படுத்துகிறார்கள். தெரிஞ்சிருந்தால் நான் அதை கண்டுபிடித்திருக்க மாட்டேன் என்று வருத்தப்பட்டான். அவனது ஊக்கம் அதான் தெய்வத்தாகாதெனும் முயற்சி செய்து தன் மெய்வருத்த புள்ளிதரம். அந்த புள்ளி தந்துவிட்டதாலவா இந்த உலகம் பொழுது பேசுகிறோம். அவன் வாழ்ந்த ஊர் எது, நான் பேசும் இடம் எது. அவன் வாழ்ந்த அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன், அது கிராமத்தில் போயிருக்கிறேன். அவன் பெயரில் ஒரு நூலகம் இருக்கிறது. கோஷ்டி என்ற ஒரு நகரத்துக்குள் ஒரு நூலகம் இருக்கு. அதில் இவரை பற்றி விஷயங்கள் தான் இருக்கு. அசந்து போனேன். இந்த மாதிரி உடம்புற பல பேர் இருக்காங்க. இந்தியாவில் இருக்காங்க நிறைய பேர், எவ்வளோ பேர் இருக்காங்க. APJ அப்துல் கலாம் இருக்காரு. இன்னும் எவ்வளோ விஞ்ஞானிகள் இருக்காங்க. சர் CV ராமன் இருக்காரு. கும்பகோணத்தில் திருவிளக்கு இருக்கும் இல்லையா, லாந்தர் விளக்கு, அது கீழே வச்சு படிப்பார். ஏன்னா அவங்க வீட்டில் சிம்னி விளக்கு. டெய்லி படிச்சுட்டு நைட்டு பூரா படிச்சுட்டு காலை போவார். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ராமன் எஃபெக்ட். He was awarded Nobel Prize. புரிகிறதா? இதெல்லாம் நம்ம வழிகாட்டியாக எடுத்துக்கணும், கருத்தாக எடுத்துக்கணும், கடந்து போகக்கூடாது. இப்போ சினிமாவை பார்ப்போம், காட்சியை ரசிப்போம், அதையே பேசிட்டு, அது தப்பு இல்லை, பொழுதுபோக்கு. அதே மாதிரி இந்த விஞ்ஞானிகள் எப்படி உருவானாங்க, மருத்துவர்கள் எப்படி உருவானாங்க, மேதைகள் எப்படி உருவானார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கவனிக்க வேண்டும். கவனித்தீர்கள் என்றால் நாளைய தினம் நீங்களும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மேதைகளாக வாய்ப்பு உண்டு என்று சொல்லி வாய்ப்பளித்து எனக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.